தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகளை பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். ஸோ நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நினைச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சென்னை பெரம்பூர் சங்கடமடம் தெருவில் உள்ள வாடகை வீட்டில் வசித்து வந்தவர் 43 வயதாகும் சகாய செபஸ்டின். இவர் பார்த்தீங்கன்னா தனியார் கம்பெனியில கணக்காளராக பணியாற்றி வராரு. இவரது மனைவி 38 வயதாகும் ரெக்ஸி பியூலா. இவங்களது மகள் பார்த்தீங்கன்னா 8 வயதாகும் இவாஞ்சலின் அல்பினா. மற்றொரு மகன் பார்த்தீங்கன்னா 4 வயதாகும் யுவான் ஆண்டோ. இவர்கள் பார்த்தீங்கன்னா அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியிலும் படித்து வராங்க. விருதாச்சலத்தை சொந்த ஊராக கொண்ட இவர்கள் கடந்த 10 வருடங்களாக சென்னையிலே வசித்து வந்திருக்காங்க. இந்த நிலையில ரெக்ஸி பியூலாவுக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டதால அதற்காக தீவிர சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. பல லட்சம் செலவு செய்தும் சிகிச்சை பெற்றும் நோய் குணமாகல. மேலும் சிகிச்சை அளிக்க பணம் இல்லாம தவித்து வந்திருக்காங்க. இதனிடையே பாத்தீங்கன்னா பியூலா விரைவில் இறந்து விடுவார் என்று தெரிய வந்திருக்கு. இதனால சகாய செபஸ்டின் சில மாதங்களாகவே கடும் மன உளைச்சலே இருந்திருக்காரு. இந்த உலகத்தில் வாழ பிடிக்கவில்லை என்று அடிக்கடி குடும்பத்தில் உள்ளவர்களிடம் தெரிவிச்சே வந்திருக்காரு. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா அவர் நேற்று ஒரு கேக் ஆர்டர் கொடுத்திருக்காரு. வீட்டுக்கே வந்தும் இருக்கு. அந்த கேக்ல பாத்தீங்கன்னா ஹாப்பி ஃபேமிலி டே என எழுதப்பட்டிருந்திருக்கு. இதன் பிறகு பாத்தீங்கன்னா மனைவி குழந்தைகளுடன் அந்த கேக்கை வெட்டி சகாய செபஸ்டின் மனைவி 2 குழந்தைகளுக்கு ஊட்டியும் இருக்காங்க. கேக்கை சாப்பிட்டதும் சிறிது நேரத்திலே அனைவரும் அடுத்தடுத்து மயங்கி விழுந்திருக்காங்க. இதனிடையே இன்று காலை 8 மணி அளவுல ரெக்ஸி பியூலா சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு தன்னால எதுவும் பேச முடியல, தங்கள் குடும்பத்தில் அனைவரும் மயக்கம் அடைந்துள்ளோம் என தெரிவிக்கப்பட்டு மகளிடம் செல்போனை கொடுத்திருக்காங்க. இதன் பிறகு பாத்தீங்கன்னா பேசிய சிறுமி, எங்க அப்பா இறந்து விட்டார், எங்களை வந்து காப்பாத்துங்கள் என்று கதறி அழுதிருக்காங்க. இதையடுத்து கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கொடுக்கப்பட்ட தகவலின்படி செம்பியம் இன்ஸ்பெக்டர் சிரஞ்சீவி மற்றும் போலீசார் உடனடியாக அங்கு விரைந்து சென்றிருக்காங்க. வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது சகாய செபஸ்டின் தொங்கியபடி இருந்து கிடந்திருக்காரு. அவரது உடல் அருகே மனைவி, மகன் ஆகியோர் மயங்கியும் கிடந்திருக்காங்க. போலீசார் கொடுத்த தகவலின்படி மருத்துவர்கள் வந்து சோதனை செய்த போது சிறுவன் யுவான் ஆண்டோ இறந்து விட்டது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த ரெக்ஸி பியூலா, யுவாஞ்சலின் அல்பினா ஆகியோரை உடனடியாக பெரியார் நகர அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்துவிட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. ரெக்ஸி பியூலா உயிருக்கு ஆபத்தான நிலையில சிகிச்சையும் பெற்று வராரு. சிறுமி யுவாஞ்சலின் அல்பினா ஆபத்து கட்டத்தை தாண்டி விட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து போலீசார் விசாரித்தும் இருக்காங்க. மனைவி புற்றுநோய் காரணமாக விரைவில் உயிரிழந்து விடுவார் என்ற வேதனையிலே இருந்திருக்காங்க. மனைவி இறந்து விட்டால் குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்று தெரியாமல் செபஸ்டின் தவித்தும் இருக்காரு. இதனால கரையானை கொல்வதற்கு பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கி அதை கேக்கில் தடவி வச்சிருக்காரு. இது மனைவிக்கு தெரியும் என்றும் சொல்லியிருக்காங்க. இதன் பிறகு அந்த கேக்கை குழந்தை மனைவிக்கும் கொடுத்திருக்காங்க. அவற்றை சாப்பிட்டதும் பாத்தீங்கன்னா அவர்கள் மயக்கமும் அடைஞ்சிருக்காங்க. இதனால அனைவருமே இறந்து விட்டாங்கன்னு நினைச்சிட்டு பாத்தீங்கன்னா செபஸ்டின் தூக்கிட்டு செய்து கொண்டார் என்பது தெரிய வந்திருக்கு. ஸோ மனைவிக்கு ஏற்பட்ட உடல்நல கோளாறு காரணமாக அவரை எந்த விதத்தாலும் நம்மளால சரி பண்ண முடியாது, செலவு பண்ண முடியாது என்ற மன வருத்தத்தாலே குடும்பத்தில் உள்ள அனைவரையும் கொன்றுவிட்டு தானும் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்துக்கு ஆளாகி இருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அனைவரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் நீங்களும் பார்க்கணும்னு நினைச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மேலும் இது போன்ற இன்னொரு வீடியோட உங்களை நான் சந்திக்கும் அது வரைக்கும்